இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்களை மூடுவோமா? தகப்பனே, உம்முடைய கிருபைக்கு முன்பதாக, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த பயபக்தியோடு கூட ஆண்டவரே நிற்கிறோம் அப்பா, அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்சத்தில் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசாமல் தேவனுடைய ஆவியானவருடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேச ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின் அபிஷேகத்தை தருவீராக. ஒவ்வொருவரோடு ஆண்டவரே நீர் பேசி அவருடைய வாழ்க்கையை நீர் இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர், எங்கள் அன்புள்ள தாயாகிய ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவி ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. பேச போகிறது உம்முடைய வார்த்தை. ஆவியானவரே, நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பானா. ஆமென். நீதிமானு 7 தரம் அவன் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை என்னன்னா, எழுப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எதுவுமே தெரியல. அவன் சாப்பிட்டானா, தூங்குனானா, காசு வந்துச்சா, வேலைக்கு போனானான்னு வாழ்கிறான். ஆனால் கிறிஸ்தவருடைய வாய் தான் சரியில்லை. ஏங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, என்னப்பா பண்ணுறது, விழுந்து போன உலகத்தில் தான் இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? விழுந்து போன உலகத்தில் தான் இருக்கிறோம். பாவம் செஞ்சு ஆதாம் விழுந்து போயிட்டான், அவனால தான் இன்னைக்கு வியாதி. லூசிபரு பெருமை வந்து விழுந்து போனா, அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. என்ன பண்ணுறது? விழுந்து போன உலகத்தில் எல்லாம் அப்படி தான் நடக்கும். எல்லாம் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். அதுக்கு 66 புத்தகங்கள், ஒரு பைபிள் தேவையில்லையே. இந்த வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனை, விழுந்து போன மனிதனை தேவன் திரும்பவுமாக தூக்கி எடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். விழுந்து போன மனிதனை தூக்கி எடுப்பதற்காக அவர் பூமிக்கு வந்தார். அந்த வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். நீ பாவத்தில் விழுந்து போனது எவ்வளவு உண்மையோ, அதே போல தேவனுடைய பிள்ளை என்பதும் உண்மை. உலகத்தில் மக்கள் சொல்கிறாங்கல்ல, விழுந்து போன உலகம், அதனால் சாபம், வறுமை, நோயெலாம் இருக்குன்றாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிற கிருபையினுடைய சத்தியம், கிருபையின் பாடம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்து போனான்னு சொல்கிறது அது எவ்வளோ உண்மையாக இருக்குதோ, அதே போல் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். ஆமென், ஆமென். விழுந்து போன மனிதனை தேடி தேவன் இந்த பூமிக்கு வந்து விழுந்து போன மனிதனை அவர் கரம் பிடித்து தூக்கி விட்டு விட்டார். அந்த வேலை செஞ்சு முடிக்கப்பட்டுருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். விழுந்து போன மனிதன் பாவத்திலையும் சாபத்திலையும் தோல்வியிலையும் வேதனையில, கண்ணீர்ல, வறுமையில, எதெல்லாம் அவன் விழுந்து எழுந்திருக்க முடியாதபடிக்கு பிசாசின் பிடியில சிக்கி தவித்தானோ, அத்தனை கோடி மக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக
இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் தூக்கி நிறுத்துவதற்கான வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். ஆமென். இப்போ நீங்க சொல்லக்கூடாது நாங்க விழுந்து போனவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தூக்கி நிறுத்திட்டேன், உன்னை பரிசுத்தவானா மாத்திட்டேன். இப்ப நீ யார் என்றால் நீதிமானாக இருக்கிறாய், பரிசுத்தவானாக இருக்கிறாய். சில நேரங்களிலே நீங்கள் தவறு செய்வது இயல்புதான், விழுந்து போன உலகம்தான். சில நேரங்கள் நீங்க அறிஞ்சோ அறியாமலோ தவறு செய்றீங்க. ஆனாலும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென். 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 நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்கி எடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன இந்த மனுஷனை பார்த்து தான் சொல்றாரு, நீ எழுந்திருப்பதற்கு என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உன்னை எழுப்புவதற்கு என்னுடைய கிருபை போதுமானது. ஐயோ, எல்லாரை விட நான் ரொம்ப மோசமான அக்கிரமம் அநியாயம் செஞ்சிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இல்ல, உன்னை தூக்குவதற்கு என் கிருபை போதுமானதாக இருக்கிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை எழுப்புறதுக்கு கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணாத. நீ எழும்ப வேண்டிய கிருபையும் விசுவாசத்தையும் ஏற்கனவே தந்துட்டேன். ஆமென். நீ எழும்புனா அந்த கிருபையும் அந்த விசுவாசமும் உனக்கு உதவி செய்யும், உன்னை பலப்படுத்தும், உன்னை திரும்பவும் அந்த உற்சாகத்தை கொடுத்துரும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறோம். ஆண்டவரே, இந்த காரியம் செய்ய எனக்கு பலனை கொடுங்க, இந்த காரியத்தை பண்ண எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்கன்னு கேட்கிறோம். அது தப்பு. எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஆல்ரெடி பிஃபோர் எல்லாம் உங்களுக்காக அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எழும்பணும். ஆமென். ஆமென். நீங்க எழும்பும் போது நீங்க எந்த காரியத்துக்காக எழும்புறீங்களோ அந்த காரியம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அந்த காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை தருவார். பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டலையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் செய்தார். ஆண்டவர் ஒரு அழகான மனைவியை கொடுத்தார், சாராள் கொடுத்து, உனக்கு ஒரு குழந்தைய தருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்த மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, சிரிக்கிறாரு, நக்கல் பண்றாரு. பாருங்க, ஆண்டவர் எனக்கு முன்பதாக பயந்து உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 25 வருஷம் என்னமோ ட்ராக்கு தவறிடுச்சுன்னு சொல்றாங்க, பைபிள் காலேஜ் டீச்சருங்க சொல்றாங்க. 25 வருஷமா அவர் ட்ராக்கை மீறிட்டாரு அப்படின்றாரு. 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பதாக உத்தமனா இரு அப்படின்னு சொல்றார். அப்போ விழுந்து போன அந்த ஆபிரகாம், தடம் புரண்ட அந்த ஆபிரகாமுக்கு கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்கு அவர் கை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் விழுந்து போன உங்களுக்கும் எனக்கும் மட்டும் அவர் இந்த பூமிக்கு வரல, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தூக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். பாதாளத்துக்கு வரைக்கும் போனார். ஏன்னா விழுந்து போன மனிதனை அவ்வளோ பர்ஃபெக்டா கிளியரா தூக்கணும். ஒருத்தனை கூட பிசாசுகிட்ட விட்டுறக்கூடாது, அத்தனை பேரையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாதாளம் வரைக்கும் போனார். இதற்கு மேல இன்னொரு விஷயத்த சொல்றேன். வேதாகம ஆசிரியர்கள் சொல்றாங்க, விழுந்து போன மனிதன் முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க பாருங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போய் சபிக்கப்பட்ட பூமியில
அவங்க வாழத் தொடங்குறாங்க. கடவுளோடு வாழ்ந்து ரொம்ப பழக்கமாக இருந்தவங்க கடவுள் இல்லாமல் எப்படிரா வாழ்கிறது, இவ்வளோ காலம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தோமே, இன்னைக்கு அவர் இல்லாமல் வாழ்கிறோமேன்னு அந்த தம்பதிகள் ரொம்ப மனவேதனையோடு வாழ்ந்தாங்களாம். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தேடி திரும்பவும் ஆண்டவர் வந்தாருன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லல, வேதாகம ஆசிரியர் சொல்றாங்க. வந்து அந்த ஆதாமையும் ஏபாலையும் தேவன் சந்தித்து திரும்பவும் பேசினாராம். ஆதாமே, நீ விழுந்து போனவன் இல்லை, இன்னும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் தான் நீ வாழல, ஆனால் இந்த பூமியில் நீ வாழ்கிற, உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அது மட்டுமல்ல, இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கை அவருடைய பாதத்தில் வைத்தது போல விழுந்து போன ஆதாம் ஏவாளுடைய வீட்டுக்கு வந்து தேவ தூதர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆதாமே நீ விழுந்து போனவன் அல்ல, நீ இன்றைக்கும் தேவனை போல அதிகாரம் நிறைந்த ஆளுகை செய்கிற ராஜாவா இருக்கிறாய். ஆமென். அதனால் இந்த பொன்னை உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். ஆமென். ஆமென். இயேசுவை போல நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் விழுந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். இயேசு மரித்து எப்படி உயிர்ப்பிக்க போகிறாரோ அதே போல அதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். வாசனை திரவியங்களை கொடுத்தார்கள் கொண்டு வந்து. காரணம் என்னன்னா, ஆதாமே நீ விழுந்து போனவன் இல்லை, நீ கவலைப்படாத, உன் கூட இன்னும் இருக்கிற, நீ இன்னும் ராஜாவாக தான், இன்னும் இந்த பூமியில ஏவாலே நீ ராணியா தான் இருக்கிற, உன்னை நான் என்னென்ன விதமா படைச்சேன்னா அந்த ஆற்றலோடு நீ இருக்கிற. பாருங்க, அன்னைக்கே கடவுள் மனுஷனை கைவிடல. இப்போ நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம், நம்மளை கடவுள் கைவிடவே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி, பூர்வ காலத்தில் கடவுள் மனுஷனை படைக்கும் போது எப்படி அவனை படைத்தாரோ அதே போல நான் திரும்பவும் ஸ்தாபிப்பேன், கட்டுவேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். எத்தனை பேர் காது கொடுத்து கேட்குறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் காது கொடுத்து கேட்குறீங்க? கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன் குடும்பத்துக்கு சொல்றாரு, உன் வேலைக்கு சொல்றாரு, உனக்கு உண்டான சகல காரியத்திலையும் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றது என்னன்னா, விழுந்து போன உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் வேலையை, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நான் திரும்ப எடுத்து கட்டுவேன். அது எதெல்லாம் திறப்பா இருக்குதோ, உடைஞ்சு போயிருக்குதோ அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன், பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் தருவேன் என்று சொன்னேனோ அந்த வாழ்க்கையை நான் மறுபடியும் உனக்கு தருவேன், உன்னை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விழுந்து போனவன் அல்ல, நீ எழுப்பப்பட்டவன், நீ கட்டப்பட்டவன், கட்டப்பட்டவன். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் ஒரு வசனத்தை ஒண்ணுக்கு மேல ரெண்டு தடவை எழுதிட்டாருன்னு சொன்னா அது மாறவே மாறாதுன்னு சொல்றாங்க பைபிள் டீச்சர். யூத ரபிமார்கள் வேதத்தை எழுதி கொடுத்த அந்த மொழியில ஊழியம் செய்யறாங்க பாருங்க. ரபிமார்கள், பெரிய பெரிய வேதாகம பண்டிதர்கள் சொல்றாங்க, கடவுள் பைபிள்ல ஒரு வசனத்தை ஒண்ணுக்கு மேல ஒரே வசனம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் பயங்கரமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாம், அது பயங்கரமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்ததா இருக்கிறதாம், அந்த வசனத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்குதாம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனுஷன் வாழ்க்கையில அந்த வசனம் அற்புதம் செய்யுமா. பாருங்க, இப்ப நான் சொன்னது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 2ல இருக்கிற அதே வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல இருக்குது. இங்கேயும் சொல்றாரு, திரும்பி வந்து விழுந்து போன
தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து சொல்றார். சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து. பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். விழுந்து போன, பாருங்க, நான் ஏன் சொன்னேன், விழுந்து போன மனிதனை தூக்கி விடுகிற தேவன். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, விழுந்து போன மனிதர்களை தூக்கி விடுகிற ஒரு அன்பின் தேவன் இருக்கிறார். ஒரு இரக்கமுள்ள தேவன், ஒரு கிருபை நிறைந்த தேவன், தயவுள்ள தேவன் இருக்கிறாரு. உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னை அறிந்தவர்கள் நீ விழுந்து போகும்போது என்ன ஆட்டம் போட்டானுங்க அப்படின்னு சொல்லும். ஆனா உன்னை படைத்தவர், உன்னை ரட்சித்தவர் மட்டும்தான் உனக்காக பரிதபிக்கிறவர், உனக்காக கண்ணீர் வடிக்கிறவர். ஏனென்றால் அவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நல்ல அண்ணனாக, மணவாளனாக, நல்ல உனக்கு உற்றார் உறவினராக, உனக்கு துணையாளராக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, விழுந்து போன உன் வாழ்க்கையை நான் திரும்ப மறுபடியும் எடுத்து கட்டுவேன். ஆமென். பாருங்க, ஆமோஸ் 9:12 மறுபடியும் என்ற அந்த வார்த்தை இல்லை, ஆனா இங்கு போடப்பட்டிருக்கிறது மறுபடியும் எடுப்பித்து. இந்த காலை வேளையில உங்க கையெடுத்து உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையை என் அப்பா மறுபடியும் எடுப்பித்து கட்டுவார். ஓ, மறுபடியும் சிறப்பாக கட்டுவார், சிறந்ததாக என் வாழ்க்கையை மாற்றுவார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல சொன்னதை புதிய ஏற்பாட்டு காலத்துல ஊழியக்காரர் எடுத்து சொல்றாரு. அவர் அங்க சொன்னார்ல, இதையெல்லாம் உனக்காக எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் அது சொல்லப்படுகிறது, உனக்காக தான் எழுதியிருக்கிறது. உன் விழுந்து போன வாழ்க்கை என்று நீ நினைக்காத, நீ விழுந்துட்டன்னு நினைக்காத. நீ விழுந்து போன ஆள் இல்ல. உன்னை கட்டுவதற்கு உன்னுடைய தகப்பன் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடிப்பார்கள், 3ஆம் நாள் நான் கட்டுவேன் என்று சொன்னார். இயேசுதான் அந்த ஆலயம். அவரை ஜனங்கள் அடித்து கொன்றார்கள், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஜனங்கள், உன்னுடைய சத்துருக்கள், பிசாசு, உனக்கு விரோதமான உன்னுடைய சொந்தக்காரர்கள் பில்லி சூனியங்கள், தீமையான காரியங்களை செய்து நீ அழிய வேண்டும் என்று பலவிதமான பிரச்சனையை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் உன்னுடைய அப்பா இருக்கிறாரே, உன்னை திரும்பவுமாய் எடுத்து கட்டுவேன் என்று சொல்றாரு. உன்னுடைய அப்பா யார் தெரியுமா? அவரையே அவர் கட்டினவர். அவரை அடித்தார்கள், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற உன்னுடைய அப்பா அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருந்தார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைக்கு உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். உன்னை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். இதை சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது, இது உனக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில உன்னோடு பேசும்படியாக தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஓ ரலநந்தனமா சந்தரபா துரபலரதரா ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன மனிதர்கள் என்று சொன்ன இந்த உலகத்தில் இருந்தவர்கள், படிக்காதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், நோக்கமில்லாமல் அலைந்த 12 பேரை, 150 பேரை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். யாருக்குங்க? விழுந்து போன மனுஷனை தான் எடுத்து அவர்களை சீஷராக்கி தன்னோடு கூட வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து அவர் சொல்றார், எனக்கு இருக்கிற வல்லமையை உனக்கு தரேன், நீ போய் ஊழியம் செய்யுங்கள் என்று அனுப்பினார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெளியே ஊழியத்துக்கு போகும் பொழுது அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், இயேசுவே, ஆச்சரியமாக இருக்கிறது, நாங்க ஜெபித்தா, நாங்க தொட்டா, நாங்க சொல்ற வார்த்தைக்கு பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது என்று சொன்னார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார்,
ஆம், நான் அதை பார்த்தேன் என்று சொன்னார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வேலையின் மூலமாக, உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக, உன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக, நீ வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாக உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் மின்னலை போல கீழே விழுமே தவிர நீ விழமாட்ட. உன்னுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து நாளுக்கு நாள் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கிருபையின் கரம் தோல்வியிலிருந்து உன்னை வெற்றிக்கு நேராக உயர்த்துவதுதான் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய மனநிலைகள், விழுந்து போன மனிதனுடைய மனநிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. எழுப்பப்பட்ட மனிதனுடைய மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். விழுந்து போன மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எழுப்பப்பட்ட மனுஷனுடைய மனநிலை, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்க, மோசே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்புனான். 12 பேர் யார் அப்படின்னா, 12 குடும்பத்திலையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார்கள். ஆண்டவர் ஏன் அனுப்பினார்னா, அவர் கொடுக்குற தேசம் எவ்வளவு சிறப்பானது என்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தவன் போய் அதை பார்த்துட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு சொல்லி தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லணுன்றதுக்காக தான் 12 பேரை தேர்ந்தெடுத்தாரு. அந்த நோக்கம் புரியல பாருங்க. ஏன்னா 10 பேர் விழுந்து போன சிந்தை, விழுந்து போன எண்ணம். அந்த 10 பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ அந்த தேசத்துக்கு நம்மளாலெல்லாம் போக முடியாதுங்க. அந்த தேசத்தில் மனுஷனாக இருக்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா குபேரம் மாதிரி இருக்கிறான், ராட்சசம் மாதிரி இருக்கிறான், அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். அந்த தேசத்துலலாம் நம்மளால் போக முடியாது, அவன்கள் பார்வையில் நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னானுங்க. அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்துட்டு வந்து சொன்ன செய்தியை ஜனங்க காதில் கேட்டாங்களாம் பாருங்க. அந்த கேட்ட அந்த செய்தி அவர்கள் இருதயத்தை கரைந்து போக பண்ணிடுச்சு. விழுந்து போனவன் சொல்கிற செய்தி எல்லாமே ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். விழுந்து போனவன் பார்க்குறதெல்லாம் பார்த்து அரண்டு போவான். விழுந்து போனவன் பார்வையெல்லாம் தோல்வியாக தான் இருக்கும். பாருங்க, அந்த விழுந்து போன பார்வையில் பார்த்த அந்த 10 பேர் தோல்வியின் செய்தியை கொண்டு வந்தாங்க, அவிசுவாச செய்தியை கொண்டு வந்தாங்க. ஜனங்களை கலங்கடித்தார்கள், சோர்வுக்குள்ளே மாற்றினார்கள். ஆனால் எழுப்பப்பட்ட மனப்பான்மையில் 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா, யோசுவா, காலேப். என்னைக்குமே விழுந்து போன மனநிலையிலே தோல்வியை குறித்து பேசுகிறவங்க பெயரை வேதம் கணக்கில் வைக்கிறது இல்லை. ஆனால் எழுப்பப்பட்ட மனிதன், 4 பேரை தூக்கி விடுற மனுஷன் பேரை வேதம் ரிஜிஸ்டர் பண்ணுது, பதிவு பண்ணுது. அவன் பேரை வேதம் கனப்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவன் உன்னை கனப்படுத்தணும்னா உன் வாயில வார்த்தை மாறணும், உன் எண்ணம் மாறணும். ஆமென். ஆமா, கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசிட்டு ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கன்னா நீ என் கணக்குலயே நீ இல்லைன்றுவார். விசுவாசமா பேசுனீங்கன்னா நீ தான் என் கணக்கில் நம்பர் 1 இருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் இதுதான் அப்படின்னு சொல்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். பாருங்க, அந்த எழுப்பப்பட்ட மனநிலைமை, நல்ல விசுவாச சிந்தை உள்ளவர்கள் அந்த 2 பேர் வந்து சொன்னாங்க, நம்ம போயிட்டு ரொம்ப ஈஸியாக அவங்களை அடிச்சு தூக்கிடலாம். பாருங்க என்ன சொன்னாங்க, ஈஸியாக போய் அந்த ராட்சஸ்களை நம்ம அடித்து தூக்கிடலாம். நம்ம எப்போ போய் அந்த இடத்துல கால் வச்சோமோ அப்போவே அவங்கள பாதுகாத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சு. நம்மளை பாதுகாக்கிற நிழல் அந்த இடத்துல வந்துருச்சு. அந்த பெரிய ராட்சசர்கள் ரொம்ப பலவான்கள் சொன்னாங்கல்ல, அந்த மனிதர்கள் நமக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒன்றுமே இல்லை.
நம்ம எளிதாய் சுதந்தரிக்கலாம். அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப லேசானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். விசுவாசத்தை சொன்னாங்க. நம்ம இப்பவுமே போய் ஜெயிக்கலாம். கர்த்தர் அவங்கள நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். நம்ம பார்த்துட்டு வந்தோமே, அந்த தேசம் ரொம்ப அற்புதமான தேசம், செழிப்பா இருக்குது. எவ்வளவு ஆசீர்வாதமான தேசத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு நல்ல செய்தியை சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த காலையில உனக்கு எப்படிப்பட்டதான இருதயம் வேணும்னு நீங்க விரும்புறீங்க? என் குடும்பம் என்ன, நான் ரொம்ப சின்னவன் தான், என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் அப்பா ரொம்ப சின்னவன், எனக்கு பலனே இல்லை. வேதத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க, அவன் சொன்னான், நான் ரொம்ப சின்ன கோத்திரம், நான் ரொம்ப சின்ன குடும்பம், எனக்கு பலனே இல்லை. சவுல் ராஜாவா மாத்துறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் ராஜாவா ஆக போறன்றாரு. ஐயோ ராஜா எனக்கு வேணாம், நான் பெஞ்சமின் கோத்திரம், ரொம்ப சின்ன கோத்திரம், என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் கழுத மேய்க்கிறவன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்னான். இப்படி நீ பேசுவாயானால் உன் வாழ்க்கையில் நீ உயரவே முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது, நீ பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீதியாய் வாழ முடியாது, உன் ரட்சிப்பில் நீ நிலைச்சு நிற்க முடியாது. ஆனால் நீ என்னைக்கு விசுவாசத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆமென், அவர் எனக்குள்ள வாசம் பண்றாரு, என்னால் ஜெயம் எடுக்க முடியும், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பெரியவனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பெரிய பர்வதங்களை நான் சமபூமியாக மாற்றுவேன். ஓ செருபாவேலே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பெரிய மதில்களை தாண்டுவா. ஆண்டவர் சொல்ற, நீ சேனைக்குள் பாய்வாய், நீ சத்துருக்களை மேற்கொள்ளுவா, எல்லா பிரச்சனைகளையும் நீ ஜெயம் எடுப்ப. ஏன்னா அவர் கிருபை உன் மேல இருக்குது, அவருடைய ரத்தம் உன்னை தூக்கி எடுத்து இருக்குது, உன்னை நீதிமானா மாத்தி இருக்குது, உன்னை பரிசுத்தவானா மாத்தி இருக்குது. கைகளை வாழ வைத்ததே உங்க கிருபை, என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தோட வைத்ததே, எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை. அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நமக்கு எந்த சிந்தை வேணுமா? இயேசுவின் சிந்தை நமக்கு வேணுமா? ஆமென். விழுந்து போன சிந்தை உனக்கு இருக்கக்கூடாது, எழுப்பப்பட்ட சிந்தை. ஆமென். அந்த சிந்தை உனக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். வேதத்துல ஆதாம், அவனை பார்த்தீங்கன்னா அவன் விழுந்து போயிட்டான் பாருங்க. வேதத்துல கென் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. கென் அப்படின்னு சொன்னாக்கா கிருபைன்னு அர்த்தம். கிருபைக்கு என்ன அர்த்தம்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிற, கொடுக்கப்படுகிற தயவு. ஆமென். ஆதாம் பாவம் செய்த பொழுதும் தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தார், அவனுக்கு மரணத்தை கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாவான்னு சொன்னார். ஆனால் அவன் பாவத்தில் விழுந்துட்டாலும் அவனை அவர் இன்னும் மகனாக தான் பார்த்தார், தகுதியுள்ளவனாக பார்த்தார். ஆதாமை தள்ளல, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை அவனுக்கு இன்னும் அவர் எடுக்கவே இல்லை. இந்த காலை வேளையில் நீ தெரிஞ்சோ தெரியாமோ சில தவறுகள் நீ செஞ்சிருந்தா கூட இன்னும் உன்னை அவர் மகனாக, மகளாக பார்க்கிறார். அவர் உன்னை தகுதியானவனாக பார்க்கிறார். அவர் உன்னை கிருபை நிறைந்தவராக, தயவை வைத்துதான் உன்னை பார்க்கிறார். அவர் உன்னை விட்டு விலகல. அதனால இன்னும் கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா, இன்னும் என்னை தகுதியானவனா நினைக்கிறாரா, அப்போ இன்னும் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு பெயர் தான் கிருபையை போக்கடிக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்வோமா? பாருங்க, ஆதாம் விழுந்து போன மனநிலையிலே அவன் வாழத் தொடங்கினான். தேவன் உண்மையாக சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பிசாசு ஆதாம் ஏவாளை முதலில் பாவத்தில் விழ வைக்கல,
தேவன் உண்மையுள்ளவராக அவர்களுக்கு இருந்தார். முதல்ல பிசாசு எப்படி அவன் பாவம் செய்ய வச்சான் அப்படின்னா, தேவன் உண்மையை சொல்லுகிறவர், பிசாசு அந்த உண்மையை சந்தேகப்பட வைத்தான். முதல்ல பிசாசு ஆதாம பாவம் செய்ய வைக்கல, பாவத்தில் விழ வைக்கல. அதுக்கு முன்னாடி அவன் செஞ்சது என்னன்னா, தேவனை சந்தேகப்பட வைத்தான். அந்த சந்தேகப்பட்ட உடனே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அவர்கள் விழுந்து விட்டார்கள். விழுந்து போன அந்த மனநிலையினுடைய அடையாளம் ஆதாமுக்குள்ள என்ன தெரியுமா வந்துச்சு? விழுந்து போன அந்த மனசுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவன் என்னை நேசிக்கிறாரா? தேவன் என் மேல் அன்பா இருக்கிறாரா? எப்போ அவன் பாவம் செஞ்சானா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, தேவன் என்னை நேசிக்க மாட்டாரு, இனிமே தேவனோடு சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு எனக்கு பரிசுத்தம் போதாது, தேவனோடு சேர்ந்து வாழணும்னா இன்னும் எனக்கு நிறைய பரிசுத்தம் நீதி வேணும், நிறைய காரியங்களுக்கு எனக்கு தேவைப்படுது, தேவன் திரும்பவும் என்னை அவருடைய பிள்ளையா சேர்த்துக்கணும்னா நான் இன்னும் அவருக்கு நிறைய கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என் சரீரத்தை கொடுக்கணும், பலியை கொடுக்கணும், ஆட்டை கொடுக்கணும், மாட்டை கொடுக்கணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? விழுந்து போன மனிதனுடைய மனநிலை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? மனிதனை விழ வைக்கிறதுக்கு பிசாசு பாவத்தில் விழ வைக்க என்ன செஞ்சான்? தேவனை குறித்து தவறான ஒரு காரியத்தை சந்தேகப்பட வச்சான். அந்த சந்தேகம் மனிதனை பாவத்தில் விழ வச்சிருச்சு. அந்த சந்தேகம் அதோடு முடியல. அடுத்தது எங்கே போகுது? இனிமே கடவுள் என்னை நேசிக்க மாட்டார், நான் கடவுளுக்கு பிள்ளை இல்லை, நான் கடவுளுக்கு போதுமானவன் இல்லை, அவருக்கு போதுமானவனாக அவருக்கு பிள்ளையா இருக்கணும்னா எனக்கு நிறைய தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஆவிக்குரிய காரியங்கள், உபவாசம் தேவைப்படுது, ஜபம் தேவைப்படுது, வேத வாசிப்பு தேவைப்படுது, பாஸ்டிங் ப்ரேயரு, நிறைய மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்குது. இன்னும் எனக்கு போதாது, பத்தாது, இன்னும் ஏதாவது என்னென்னலாம் இருக்குதோ தேட வேண்டியதாக இருக்குது. இல்லை, மீட்டிங்காக ஓடுறாங்க. இளைப்பாறுதல் இல்லாமல் மக்கள். இன்னைக்கு வேற டிவி வந்துருச்சு பாருங்க, யார் பேசினாலும் டிவியில் உட்காந்து கேட்குறாங்க. அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிற நீங்க இந்த செய்தியும் கேட்டுட்டு வாரத்தில் எல்லா டிவி நியூஸையும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் தான் கிருபையை போக்கடிக்கிறவர்கள். அவருடைய கிருபையின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வராது. கிருபையை நீங்க கலப்படம் பண்றீங்க. நல்ல அரிசியில கல்ல போடுறீங்க, நல்ல எண்ணெயில கல்லெண்ணெயை ஊத்துறீங்க, நல்ல தண்ணியில சக்கரை தண்ணியை ஊத்துறீங்க. தேவன் உங்களுக்கு கலப்படம் இல்லாத கிருபையின் போதனை சொல்றார். இது எனக்கு போதும், இந்த வார்த்தை எனக்கு போதும். டிவிலையும் எல்லா சபையிலையும் பண்ற பிரசங்கம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இன்றைக்கு கலப்படமான பிரசங்கங்கள் தான் 99% இந்த பூமி முழுவதுமாய் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த கிருபையை நீ கலப்படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா கிருபையை நீ போக்கடிக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆதாம் அப்படிதான் அவன் நினைச்சான். இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் பிசாசு சந்தேகத்தினால் கொண்டு வந்தது. பாருங்க, கடவுளுக்கு எந்த விதத்திலேயே ஆகிலும் பாருங்க, அப்பாவுக்கு இருந்த எண்ணம் பிள்ளைக்கு வந்துருச்சு. காயின்னு எந்த விதத்திலேயே ஆகிலும் காய்கறியெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் ஆசீர்வதிப்பார்னு நினைச்சான். அவனுடைய எண்ணம் சரியில்லை. காயின் அப்படி கொண்டு வந்தான். ஆனா ஆபேல் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆபேல் கிறிஸ்துவின் சிந்தை, எழுப்பப்பட்ட சிந்தை. அல்லேலூயா. நான் நீதிமானாக தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால், சிலுவையிலே செய்து முடித்ததினால் எல்லாம் இலவசமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தையிலே நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்க, விளைவு
பிசாசனுடைய வஞ்சனை, பாவம், பயம், ஒளிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. விழுந்து போன சிந்தை அது வஞ்சனை உள்ள மனுஷனா உன்னை மாற்றும், பாவம் நிறைஞ்ச மனுஷனா மாற்றும், பயந்து பயந்து ஓடுகிற மனிதனாக மாற்றும். பயந்து ஓடுறவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. திருடனை பார்த்தீங்களா? நியூஸ் பேப்பரில் செய்தியில் இந்த கொலைகாரர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள், தலைமறைவாக இருக்கிறார்கள், எல்லாரும் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினாலே நீ எழுப்பப்பட்ட நீதிமான். நீ ஓடி மறைவுறவன் இல்ல, நீ பயப்படுறவன் இல்ல, நீ பாவி இல்ல, நீ வஞ்சிக்கப்பட்டவன் இல்ல, நீ ஞானமுள்ளவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் அப்பா வந்து ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க? இந்த சத்தத்துக்கு உங்களால விளக்கம் கொடுக்க முடியுமா? நீ எங்க? ஒரு அப்பா தன் பிள்ளையை கேட்கிறார், என் மகனே நீ எங்க? அவருடைய அன்பின் தேடுதல். இந்த நாளில் தினமும் உன்னை வந்து பார்க்கும்போது உனக்கு நான் நிறைய எடுத்துட்டு வருவேன்ல, அது மாதிரி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு தகப்பனுடைய குரல் கேட்குது, ஆதாமே நீ எங்க? உங்ககிட்ட பேச நிறைய செய்தி எடுத்துட்டு வந்திருக்கிறேன், உன்கிட்ட நல்லா சந்தோஷமா இருக்க வந்திருக்கிறேன், உனக்கு நிறைய கொடுக்க வந்திருக்கிறேன், நீ எங்க? இதை ஒரு காலத்தில் நாங்கள் தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணணும். ஆதாம் பாவம் செய்ததுனால ஒளிந்து கொண்டான். பரிசுத்தமுள்ள தேவன் பயங்கரமாய் வந்து, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆதாம் பயந்து நடுங்கினான், ஒளிந்தான். அன்னைக்கு இருந்த அறிவு எங்களுக்கு அவ்வளவுதான். இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். உங்க கண்ணையும் நாங்க திறக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா, ஆசீர்வாதமா, பரிசுத்தம் நிறைந்ததாக, நீதிமான்களாக, நீங்கள் விசுவாசத்தில் வீரர்களாக மாற முடியும். ஆமென், ஆமென். இது ஒரு தகப்பனுடைய தேடுகிற பிள்ளையை பாசத்தோடு தேடுகிற குரல். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவனுக்கு உணவே கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. ஆனா அந்த தாய் தன்னுடைய மகன் காணும் என்று அவள் இரவு 11 மணி வரைக்கும் தேடுகிறாள். இந்த பூமியில் இருக்கிற தாய் தன்னுடைய மகன் காணாம போயிட்டான் 11 மணி வரைக்கும் தேடுறா. ஆனால் அவள் உணவு கொடுக்கல. 11 மணிக்கு அந்த மகன் செத்து போன பிணமாக பார்த்தாள். ஆனா என்னையும் தேடுற அப்பா அப்படி கிடையாது. உன்னை ஒவ்வொரு நாள் அதிசயமா நடத்துறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அன்பு செலுத்துறவர், அவர் தேடுறாரு. இன்னைக்கும் ஒவ்வொரு காலை வேளையிலையும் அந்த ஜெப நேரத்தில் நீ வருவாயா, நீ நிறைய ஜெபிப்பன்னு அவர் தேடல. நீ வந்து அவர்கிட்ட வரும்போது அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தேடுறார். உனக்கு ஏதாவது 4 நல்ல காரியத்தை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், நீ வருவியான்னு தேடுறார். அன்னைக்கு ஆதாம தேடினது போல ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு இரவும் நீ படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க ஒவ்வொரு பேரையும் சொல்லி, பால் நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். உங்க ஒவ்வொருத்த பேரையும், நீ எங்க இருக்கிற? நான் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கிறேன், இல்லை உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்கிறேன். இந்த நாள் முழுதும் உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய எஜமானனோடு நிறைய பேசுனியே, உன்னுடைய சூப்பர்வைசரோடு பேசுனியே, உன்னுடைய அதிகாரியோடு பேசுனியே, நீ வேலை செய்கிற மக்களோடு பேசுனியே, கஸ்டமரோடு பேசுனியே, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களோடு பேசுனியே. உன் அப்பா உன் பேச்சு 4 கேட்கணும்னு வந்திருக்கிறேன். உன் அப்பா உன்கிட்ட 4 வார்த்தை பேசணும்னு வந்திருக்கிறேன். ஆனா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், களைச்சு போயிட்டேன், சோர்வா இருக்கிறேன், வீட்டுக்கு இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தேன், வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறேன்,
உலகத்தில் யாருக்கிட்டையும் நான் பிஸியாக இருக்கிறேன்னு நீ சொல்லலை, உன் அப்பா இயேசுகிட்ட மட்டும் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிற. அதனால தான் உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்குது. பாருங்க, தேவன்கிட்ட ஆதாம் சொல்கிறான், ஏன் பாவம் செய்தாய் என்று இயேசு கேட்கல, அப்பா கேட்கல. ஆதாமை எங்கே இருக்கிறேன்னு கேட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் அப்பான்றத நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா, தேவன் ஆதாமே ஏன் பாவம் செஞ்ச அப்படின்னு கேட்கல, நீ எங்கேன்னு மட்டும்தான் கேட்டு அவனை தேடினார தவிர ஏன் பாவம் செஞ்ச அப்படின்னு கேட்கல. ஆனால் அவருக்கு தெரியும் பாவம் செஞ்சிட்டான்னு தெரியும். ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வார்கள் என்று அறிந்து அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே அவருடைய கிருபையின் ஆடாகிய கிறிஸ்து என்னும் அந்த பஸ்கா ஆட்டை ஆயத்தப்படுத்தி பாவ மன்னிப்பை அவனுக்கு ஏற்படுத்தி வைத்தார். ஆமென். அவன் பாவம் செய்வான் அறிந்து முன்கூட்டி அதற்கான பரிகாரத்தை செய்து முடித்த தகப்பன். உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழப்பன்னு தெரியும், இழப்பதற்கு முன்பதாகவே இழந்ததை பெற்றுக்கொள்வதற்காக சகலத்தையும் ஏற்கனவே முன்கூட்டியே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்தாரே, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தாரே. அல்லேலூயா. அவர் குற்றப்படுத்தல, ஏன் பாவம் செஞ்சேன்னு கேட்கல. பாவம் செய்த அந்த மனிதனையும் என் மகனே நீ எங்க இருக்கிறன்ற தேடுகிற ஒரு தகப்பன் அவர் தான் இன்னைக்கு காலையில உன்னோடு கூட உன் அருகில் இருக்கிறாரு. ஆதாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் அந்த பாவத்தை குறிச்சும் கேட்கல, நீ எங்க இருக்கிறன்னு தான் கேட்டார். ஆனா மனுஷன் தான் சொன்னான், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் விழுந்து போன மனிதன், உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்குது, நான் ரொம்ப குற்ற உணர்வோடு இருக்கிறேன், நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு ஆதாம் சொல்றான். நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்பா, நேற்று வரைக்கும் நான் உங்களை முகமுகமா பார்த்தேன், ஆனா இன்னைக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன், அதனால உங்க முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்குது, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு என் இதயம் குற்ற உணர்வோடு இருக்குது, உங்களை நேரில் வந்து உங்க முன்னாடி நிற்க முடியல, எனக்கு பயம் வந்துருச்சு. ஆனா இந்த வார்த்தையை ஆதாமுடைய அப்பா கடவுள் சொல்லலை, நீ பாவம் பண்ணிட்ட, குற்றம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லலை. இப்போவும் நேத்தி உனக்கு எப்படி நான் அப்பாவா இருந்தேனோ இன்னைக்கும் நான் அப்பாவா தான் இருக்கிறேன். ஆமென். பாவம் பண்ணாலும் என் ரத்தம் தான் நீ, குற்ற உணர்வு இருந்தாலும் என் ரத்தம் தான் நீ, என் ரத்தம் தான் நீ. அதனால உன்னை நான் அப்படி விட்டுற முடியாது, உன்னை அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தள்ளி விட முடியாது, என் புள்ள நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். விழுந்து போன மனிதன் பயத்தில் அவன் வாழ்றான், ஆனா எழுப்பப்பட்ட மனுஷன் அன்புல வாழ்றான். உனக்குள்ள குற்ற உணர்வு, உனக்குள்ள வெக்கம், பயம், ஒளிஞ்சு கொள்ற அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய அன்பை நீ அனுபவிக்கவே முடியாது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு என்ன பண்ணுமா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ வாழ்க்கையில உனக்கு பயம், எதை பார்த்தாலும் ஒலிகிற, வெக்கப்படுற, குற்ற உணர்வுல வாழ்ற அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் அன்பை நீ இன்னும் அனுபவிக்கல. அவருடைய அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்துச்சுன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்லுது. நீ விழுந்து போன நிலைமையில,
குறைவுகளை பேச 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 அவருடைய அன்பை நீ தொட முடியாது, அனுபவிக்க முடியாது. நீ எழுப்பப்பட்ட பிள்ளை என்றதை உணர்ந்து அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லி அவருடைய கிருபாசனத்தில் வந்து நீ உட்காருவான்னு சொன்னா, விசுவாசத்தில் அவருடைய கிருபையினால நான் நீதிமான் பரிசுத்தவான் என்று நீ விசுவாச அறிக்கை செய்வேன்னு சொன்னா, அவருடைய அன்பை ஓடி வந்து பருக முடியும். அந்த அன்பை நீ அனுபவிக்க முடியும், அந்த அன்பை நீ புசிக்க முடியும், பலப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:18 நீங்க பார்த்தீங்கன்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உன் இதயத்தில் இனிமே பயம் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு சாமானை கடவுள் உன் சிந்தையில வச்சுட்டாரு, உன் இதயத்துல வச்சுட்டாரு. ஆமென். உன் ஆவிக்குள்ள வச்சுட்டாரு, உன் ஆத்மாவுல வச்சுட்டாரு, உன் சரீரத்துல வச்சுட்டாரு. அந்த அன்பு என்கிற அந்த வல்லமையான அந்த சாமான் வந்து பயத்தை, குற்ற உணர்வை, வியாதிகளை, உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை, அவிசுவாசத்தை எல்லாம் புறம்பே தள்ளும். நீ தலை நிமிர்ந்து வாழலாம், நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யூத ரபி ஒருத்தர் சொல்றாரு, பயம் என்ன சொல்லுமா, தேவன் என்ன செய்வாரோ, கடவுள் என்ன செய்வாரோ. பயம் என்ன பண்ணுமா, ஐயோ கடவுள் என்ன செய்வாரோ தெரியலையே, இந்த தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருமா. ஆனா விசுவாசம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அவருடைய பிள்ளை எனக்காக என் அப்பா கல்வாரி சிலுவையில ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் நீதிமானாக இருக்கிறேன், பரிசுத்தவானாக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் இனிமேதான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு இல்ல, அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓட தொடங்கிட்டதுனால என்றைக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நேற்றும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்று காலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நாளைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பூமியில நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், நீதிமானாக இருப்பேன், பரிசுத்தவானாக இருப்பேன். கைகளை தட்டி ஹே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, விழுந்து போன மனிதன் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். விழுந்து போன மனிதன் என்ன பண்ண மாட்டான், எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். காபார் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்னா மூடுதல். ஆதாம் தன்னை மூட முயற்சி செய்யறான், நிர்வாணம் ஆயிட்டான், அத்தி இலைகளை எடுக்கிறான். அவனுடைய மனைவியும் அத்தி இலை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக முயற்சி செய்கிறான். விழுந்து போனவன் தேவன் என்னை தூக்கி எடுக்கிறவர் என்று தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனதில்லை. நானே என் வாழ்க்கையை கட்டிக்கணும், நானே என்னை சரி செஞ்சுக்கணும். எந்த மனுஷனாலே தன்னை சரி செஞ்சுக்கவே முடியாது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை டாக்டராலே சரி செய்ய முடியல. நான் நேற்று யோசித்தேன், தினமும் என் ஆரோக்கியத்துக்காக அப்பமும் திராட்சை ரசமும் கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் ஒரு எண்ணம் எனக்கு வரும். நேற்று அதை சாப்பிட்டுட்டு திருவிருந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் வரும்போது, இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த மெடிக்கல் கோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லட்சமாக வாங்குறாங்க. உலகம் ஃபுல்லாகவே மெடிக்கல் லைனில் படிக்கணும்னா லட்சமாக ஃபீஸ் வாங்குறாங்க. இத்தனை வருஷமாக லட்சமாக பணம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில். ஆனால் எந்த டாக்டராலையுமே மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியலையே. கோடியா மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க, மருந்து கடையை கட்டுறாங்க, மருந்தை விற்கிறாங்க. அமெரிக்கா மருந்து, ஆஸ்திரேலியா மருந்து, இங்கிலாந்து மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, நாட்டு மருந்து, சித்த மருந்து,
அருமருந்து, திருமருந்து, குறுமருந்துன்னு என்னென்னமோ சொல்றான். எந்த மருந்துமே மனுஷனுக்கு வியாதியை குணமாக்குனது தெரியலையே. மனுஷன் வாழ்க்கையில ஆரோக்கியமா மாறலையே. ஏன் டாக்டரே வியாதியா தானே இருக்கிறாங்க. எத்தனை டாக்டருக்கு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் நான் போய் ஜோம் பண்ணி ஆப்ரேஷன் அனுப்பிவிட்டுருக்கிறேன் டாக்டருங்களை. யோசிச்சு பாருங்க. விழுந்து போன மனிதன் கடவுள் இலவசமாக கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பு, அந்த ரட்சிப்பு, அந்த பாதுகாப்பு, திரும்பவும் கொடுக்கிற அந்த கனம் மரியாதையை கடவுள் கொடுக்கறத அவன் ஏற்றுக்கொள்றது இல்லை. நான் விழுந்து போயிட்டேன், இனிமே கடவுளை நான் தேட முடியாது, நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நானே என் தொழிலை பார்த்துக்கிறேன், நானே என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நானே சம்பாரிச்சுக்கிறேன், நானே. ஒரு சிலர் பார்த்தீங்களா தன்னை தானே நீதிமானா சொல்லிக்குவாங்க. நான் ஒரு பாவமும் செய்யலைங்க. பாருங்க, ஒரு பிரதர் என்கிட்ட அடிக்கடி வந்து ஒரு காலத்தில் பேசுவார், நான் ஒரு தப்பும் செய்யலை. அவர் பெரிய தப்பு செய்கிறாரு, அந்த தப்பு அவருக்கு பெருசாகவே தெரியல. நான் ஒரு தப்பு செய்யலை பாஸ்டர், நான் நல்லது செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்றார். ஊர் அறிஞ்சிருக்குது அவர் செஞ்ச தப்பை. ஆனால் அவர் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு தப்பே நான் செய்யலை. ஏன் தெரியுமா? அது அவர் சொல்லலை, அது அவருக்குள்ளே இருக்கிற பிசாசு ஒவ்வொரு மனுஷனையும் சுயநீதியை பேச வைக்கும். நான் ஒரு தப்பும் செய்யலையே, நீ யாருக்கோ ஒரு சோறு வாங்கி கொடுத்துருப்பான், யாருக்கோ ஒரு 100 ரூபா காசு கொடுத்துருப்பான், அதை வச்சு அவன் என்ன நினச்சிக்குவான், நான் நல்லவன். எத்தனை பேருக்கு புரியுது? நீ சோறு வாங்கி கொடுக்கறதுனாலையோ காசு கொடுக்கறதுனாலே இல்லை, கிறிஸ்துவினால தான் நாம் நல்லவர்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தவான்களாக்கப்படுகிறோம். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இலவசமான நீதி, அவருடைய இலவசமான கிருபை, இலவசமான அன்பு உன்னால உன் வாழ்க்கையை கட்ட முடியாத அளவுக்கு சிறப்பா கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த காபார் அப்படின்னா மூடுகிறது, அவருடைய கிருபை மூடும். ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தை காபார் இயேசு தன்னுடைய பலியினால மூடினார். வாழ்க்கையில ஏதோ நல்ல காரியம் செஞ்சவங்க, நல்ல சிறந்த மனுஷர், ரொம்ப வெற்றி உள்ளவர், ரொம்ப பெரிய ஆளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். ஆனால் வாழ்க்கையில் தோத்து போன மனுஷன், நிர்வாணமான மனுஷன், பெரிய இழப்பை கொண்டு வந்த மனுஷன், முழு உலகத்தையே கெடுத்துட்டான், சாபமாக்கிட்டான், அந்த மனுஷனுக்கு கடவுள் தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறார். இந்த சுவிசேஷத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உங்க யாருக்கா ஒருத்தருக்கு பதில் இருக்கா? இந்த உலகத்துல ஒருத்தனுக்கும் பதில் இருக்காது. என்கிட்ட சண்டை போடணும்னு யாருக்காவது பதில் இருக்கா? இந்த செய்தியை கேட்கிறவனுக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து கேட்கிறேன். பூமியை சாபமாக்கிட்டான், அவனும் சாபமாயிட்டான், மகிமையை இழந்துட்டான், நிர்வாணம் ஆயிட்டான். பூமி முள்ளையும் குறுக்கையும் உண்டாக்குது, பூமியில வியாதி வந்துருச்சு, கற்ப வேதனை வந்துருச்சு, எதை செஞ்சாலும் இனிமே கஷ்டம்தான்ற ஒரு நிலைமைய பூமியை மாத்திட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்காக கடவுள் அவனை புறம்பே தள்ளாம இன்னும் மகனாகவே அவனை பார்க்கிறார். காபார் அவனை மூடுகிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவனுக்கு பாவ மன்னிப்பை தந்து நீதிமானாக்கி அவனை அவர் மூடுகிறார். அவனுக்கு விலையேற பெற்ற தோல் உடையை உடுத்துகிறார். மனுஷன் தனக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்த முடியும்? மனுஷன் தன் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் தெரியுமா? ஒரு இலை அது மரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஜீவன் இருக்கும். அந்த இலையை மரத்திலிருந்து பிச்சு எடுத்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக மரிக்க ஆரம்பிக்கிறது, தன்னுடைய செழுமையை இழக்க ஆரம்பிக்கிறது, அது கருப்பாக மாற ஆரம்பிக்கிறது, காய ஆரம்பிக்கிறது. முதல் மனிதன் தனக்காக வஸ்திரமாக எடுத்துக்கொண்ட அந்த அத்தி இலை அது காய்ந்து போகக்கூடியது, செத்து போனது, ஜீவன் இல்லாதது, அழிந்து போகக்கூடியது. அது கொஞ்ச நேரம் வெயில் அடிச்ச உடனே அது அப்படியே பொடி பொடியா ஆயிரும், இலை குப்பையா மாறிடும். உன் வாழ்க்கைக்காக சுயநீதியில, உன் பெருமையில, உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஓடுற ஓட்டம் எல்லாம் அந்த அத்தி இலை மாதிரி தான், செத்து போன உழைப்பு. ஆனா கடவுள் கிருபையில உனக்கு தருகிற ஆசீர்வாதம், உன் வேலையில கர்த்தர் உனக்கு கிருபையை வச்சிருக்கிறாரு, உன் வேலையில கடவுள் உன் கூட இருக்கிறாரு, உன் குடும்பத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அவருடைய ஜீவன். ஆமென்.
அவருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாக்கும். ஆமென். விலையேற பெற்ற வஸ்திரம் அது அழியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெதர் கோட் வாங்கியிருக்கிறேன். எங்க வீட்டு ஹாலில் அதை தொங்க வச்சிருக்கிறேன். காஸ்ட்லியா வாங்கினேன். இன்ன வரைக்கும் அந்த லெதர் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு அந்த அந்த கோட்டு எனக்கு பத்தல. ஆனால் அந்த கோட்டு பழசாகல, அது அப்படியே தான் இருக்குது. எனக்கு 100 வயசு ஆகும் ஆண்டவர் வருகை தாமதமான அது வரைக்கும் அந்த வஸ்திரம் அப்படியே புதுசாக தான் இருக்கும். நிரந்தர வஸ்திரம், காஸ்ட்லியான வஸ்திரத்தை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அதனால தான் கேட்டேன், இந்த கிருபையை நீங்க என்ன சொல்ல முடியும்? இந்த அன்புக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும்? உங்களால் ஒன்றும் கொடுக்க முடியாது. நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன், அதுலயே ஆவிக்குரிய மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் தன் ஜெபத்தை எடுக்கணும், உபவாசத்தை எடுக்கணும், வேத வாசிப்பு எடுக்கணும். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம், 10ல் 50 அதிகாரம் ஊழியத்தை எடுக்கணும், ஓடணும். பத்தல இன்னும் பிரேயருக்கு ஓடணும். இன்னும் எங்கெல்லாம் பிரேயர் நடக்குது சொல்லுங்க, நான் அங்கெல்லாம் வரணும், ஓடணும். விழுந்து போன மனிதனுடைய மனநிலை, அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் விழுந்து போன வாழ்க்கை வாழ்றாங்க. அவருடைய கிருபையை அறியல. விழுந்து போன மனுஷன் எப்படியோ தட்டி தடுமாறி ஏதோ நான் 1-2 காரியத்தை சிறப்பாக செஞ்சிடறான். செஞ்ச உடனே சொல்றான், நான் என் ஜபத்தில் அதை கட்டினேன் பாத்தியா, என் உபவாசத்தில் நான் கட்டினேன் பாத்தியா, நான் இந்த சிட்டி ஃபுல்லாக நடந்து ஊழியம் செஞ்சு இப்படிப்பட்ட ஊழியத்தை கட்டினேன் பாத்தியா. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ வேதனையா இருக்குது. இவ்வளவு முதிர்ந்த வயதில் இருக்கிற ஊழியர்கள் அவருடைய கிருபையை அறியாமல் இருக்கிறார்களே, அவருடைய புதிய உடன்படிக்கையை அறியாமல் இருக்கிறார்களே, அவருடைய அன்பை அறியாமல் இருக்கிறார்களே, தனக்காக செய்து முடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்களே. மாம்சத்தில் தான் அவங்க பாஸ்டராக இருக்கிறாங்க, விசுவாசியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போன மனிதனாக தான் வாழ்கிறார்கள். விழுந்து போன ஊழியம், விழுந்து போன ஊழியர், விழுந்து போன குடும்ப தலைவன், விழுந்து போன குடும்ப தலைவிகள், அவங்க செய்யறது எல்லாமே விழுந்து போனதாக தான் இருக்கும். ஆனால் எழும்பி நின்றவன், எழுப்பப்பட்ட மனுஷன், அவன் எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் ஜீவன் உள்ளது, எழும்பும், எழுப்பப்படும், பெருகும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆதாம் அத்தி இலையை தைக்க ஆரம்பிக்கிறான். இலைய மனுஷன் தைக்க முடியுமா? இலைய ட்ரெஸ்ஸா தைக்கிறான். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு தேவனால் நமக்கு ஏற்கனவே சகலமும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். விழுந்து போன மனுஷன் குற்றம் சுமத்துறான். ஆதாம் விழுந்து போனான் பாருங்க. ஆதாம் என்ன பண்றான்? குற்றம் சுமத்துறான். ஆனா கிறிஸ்துவினால், அவருடைய ரத்தத்தினால எழுப்பப்பட்ட மனுஷன் எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ, எங்கெல்லாம் தவறு நடக்குதோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, அந்த பிரச்சனை நடுவில் அவன் போயிட்டு, இந்த பிரச்சனை நான் பொறுப்பெடுக்கிறேன், இவங்க எல்லாம் இந்த காரணத்தை நான் எடுத்துக்கிறேன், இவங்கெல்லாம் நல்லவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். யாரு? எழுப்பப்பட்டவன், கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். பிரச்சனைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் பொறுப்பெடுக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா விழுந்து போன மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அவன் சொல்லுவான், இதுக்கு இவங்க தாங்க காரணம், இதுக்கு அவங்க தாங்க காரணம், எங்க வாழ்க்கை இப்படி போனதுக்கு பாஸ்டர் தாங்க காரணம், இந்த சர்ச்சு தாங்க காரணம். எவ்வளவோ நன்மையை வாங்கியிருப்பான், எவ்வளவோ ஓடி ஓடி போய் ஊழியம் செஞ்சிருப்போம், நன்மை செஞ்சிருப்போம். விழுந்து போன மனுஷன், அவனுடைய எண்ணம், விழுந்து போன எண்ணம், பிசாசின் எண்ணம் இருக்கிறதுனால அவன் அவன் விழுந்து போயிருப்பான். அவன் விழுந்ததுக்கு மற்றவனை காரணம் சொல்லுவான். ஆதாமும் இங்கே
அதுதான் சொல்றான் இல்ல. என்ன சொன்னா? என்ன நிர்வாணி ஆயிட்டேன்னு சொல்றிய? யார் சொன்னா? எல்லாம் நீங்க கொடுத்தீங்களே. ஒரு பொண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு பொண்ணு கொடுத்தீங்களே. மாமனார் பார்த்து, மருமகனை எப்படி இருக்கிறீங்க? என்னத்த இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன். நீ கொடுத்திய உன் பொண்ணு வாழவா வந்துச்சு, என் வாழ்க்கையவே நாரா கிழிச்சிருச்சு. இந்த மருமகங்கிட்ட இந்த பிரச்சனை இல்லைங்க. மூளை வேறு. யாரு? ஆதாமும் வேறு. அவன் அங்க போட்டான் அந்த விதை. எல்லா ஆண்களுக்குள்ளேயும் அந்த விதை. எல்லா பொண்டாட்டியும் குறை சொல்றது யாரு? ஆதாமுடைய வேறு. சொன்னா நீங்க கொடுத்தீங்கல்ல பாருங்க, நீர் கொடுத்த ஸ்திரீ. வசனத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, நீங்க கொடுத்த ஸ்திரீ. கடவுள் ஏவாள் மட்டுமா கொடுத்தாரு? ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு, சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, அவ்வளோ கொடுத்தாரு. நல்லதெல்லாம் பேசல. அவன் எதை பேசினாரு? ஒரு கெட்டது நடந்தவொடனே கெட்டதை எடுத்து பேசுறான், பாயிண்ட் பண்றான் பாருங்க. இதுதாங்க விழுந்து போன மனுஷன் எண்ணம், கேடுகட்ட எண்ணம். மனுஷன் கேடுகட்ட எண்ணம் என்ன தெரியுமா? கடவுள் செஞ்ச 99 நன்மையை பேச மாட்டான், இல்லாத ஒன்றை பேசிக்கிட்டே இருப்பான். என்னத்த செஞ்சீங்க, என்னத்த செஞ்சீங்க, என்னத்த செஞ்சீங்க. அவனுக்கு என்ன செய்யணும்னு நான் விரும்புறேன் தெரியுமா? சுடுகாட்டில் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அதில் நீ படுப்பா, அதில் படுப்பா, அன்பா சொல்லி பெரிய பாறாங்கலை போட்டு மண்ணை போச்சிடணுன்ற. வேற நீங்க என்ன செய்ய முடியும்? கடவுள்கிட்ட அவன் என்னத்தை செஞ்சன்ற மனுஷன் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களாங்க? கடவுள்கிட்டே நீங்க என்னத்தை செஞ்சீங்க? சாவர வரைக்கும் மனுஷன் கோயிலுக்கு வந்து ஒரு சில கேஸ்லாம் இருக்குது. கடவுள் என்னத்தை செஞ்சார்? கடவுள் நானா கடவுளா இருந்தேன்னு நினைச்சிக்க, சாவர வரைக்கும் அப்படிதான் செய்ய போறான்னு எனக்கு தெரியும்ல. இப்பவுமே க்ளோஸ் பண்ணிடலான்னு க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். இப்பவுமே க்ளோஸ் பண்ணிடலாம். நானே கடவுளா இருந்தேன்னா நானே கார்பரேஷன்ல டெத் சர்டிஃபிகேட் எழுதி நானே பாஸ்டர் ஆகி அடக்க ஆராதனை அன்னைக்கே பண்ணிடுவேன். கடவுள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாரு, வாழ்நாள் ஃபுல்லாக கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்குது. அதுக்கு 20 வருஷமாவும் வாழ்க்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இருக்கிறீங்களா? எவ்வளோ நல்ல தேவன். மனுஷனால சகிக்க முடியல, என்னால சகிக்க முடியல. என்னடா இந்த மக்கள் இப்படி கேட்குதுன்னு சகிக்க முடியல. கடவுளை இப்படி கேட்குறாங்களா? ஆனால் அவர் சகிச்சுட்டு இருக்கிறார். புரியல, எனக்கு அது புரியல. சில நேரம் நான் கூட கேட்டுடுறேன். இந்த வாரம்லாம் கேட்டுட்டேன், என்னத்தை இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ற நடக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டேன். புரியல. பாருங்க, ஆதாமு ஏவாளை குற்றப்படுத்துறான். அவன் 2 விஷயம் அவன் குற்றப்படுத்தினது 2 விஷயம் என்ன தெரியுமா? தன் மனைவியை குற்றப்படுத்தினான். 3 விஷயம். சாரி, நல்ல கவனிங்க. தன் மனைவியை குற்றப்படுத்தினால 1 மனைவியை குற்றப்படுத்தினான். அந்த மனைவியை கொடுத்தது யாரு? யாருங்க? கடவுள். கடவுளை குற்றப்படுத்தினான். 3வது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது 3வது ஒரு குற்றப்படுத்தினது என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 100 ரூபா தரேன். 3வது ஒரு குற்றப்படுத்தினான். 3வது குற்றப்படுத்தினான். முதல் 3 குற்றங்க. 1 மனைவியை குற்றப்படுத்தினான். 2வது மனைவியை கொடுத்தது கடவுளை. அப்போ நீ கொடுத்த மனைவி பார் எப்படி இருக்குது. அப்போ கடவுளையும் குற்றப்படுத்திட்டான். 3வது சொல்லுங்க. தன்னையே குற்றப்படுத்தினான். தன்னையே என்ன தெரியுமா? அந்த மனைவி எங்க இருந்தா? அவனுக்குள்ளதான் இருந்தா. அவனுக்குள்ள இருந்தானே கடவுள் எடுத்து வெளியே அவனுக்கு மனைவியை கொடுத்தாரு. இன்னொன்னு வேதம் என்ன சொல்லுது? இவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். தான் சரீரத்தையே குற்றப்படுத்தினான். இன்னைக்கு நம்ம இதை பண்றோமா? நான் என்னத்தை நான் வாழ போறேன் பார்த்தீங்களா?
இதெல்லாம் ஆதாமுடைய மொழி, ஆதாமுடைய லாங்குவேஜ். நான் என்ன வாழ போகிறேன், அவ்வளோதான், இனிமேல் இந்த சுகரில் சாக போகிறேன், ஏதோ இருக்கிற வாழ்க்கையை சாக வேண்டிதான். உங்களை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. விழுந்து போன மனுஷன் உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. உங்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? எந்த மனுஷனுக்கும் குற்றப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு உங்களை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவங்க நீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உங்களை விலையேற பெற்ற பொக்கிஷமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் பார்வையில என்றைக்கும் நீங்க நீதிமான் தான். ஆமென். அவர் பார்வையில என்றைக்கும் பரிசுத்தவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி நீங்க அவரை குற்றப்படுத்த முடியும்? முடியாது. பாருங்க, எழுப்பப்பட்ட மனுஷன் இருக்கிறான். எனக்குள் சுத்த இருதயத்தை ஆண்டவரே நீங்க உண்டாக்குங்கன்னு ஜெபிக்கிறவன். எழுப்பப்பட்ட மனுஷனா தெரியுமா? ஆண்டவரே இந்த பிரச்சனை நடந்துருச்சு, ஆனால் என்னை மறுபடியும், என் இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை நீர் மறுபடியும் நீங்க புதுப்பீங்க ஆண்டவரே. சங்கீதம் 51 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு சுத்த இருதயத்தை தந்து நிலவரமான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 5வது நீங்க பாத்தீங்கன்னா, விழுந்து போன மனுஷன் பற்றாக்குறையை பார்க்கறான். என்ன பண்றான்? பற்றாக்குறை, குறைவுகளையே பார்க்கறான். ஆனால் தேவனால, அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக எழுப்பப்பட்ட மனுஷன் அவன் சம்பூர்ணத்தை பார்க்கிறான், பரிபூர்ணத்தை பார்க்கிறான். ஆதாமுக்கு தேவன் ஆயிரக்கணக்கான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆதாமு அந்த ஒரு மரத்தை பார்த்துட்டான். பாருங்க, எதை பார்க்காதறான்? கடவுள் அவ்வளத்தையும் கொடுத்துட்டு இந்த ஒரு மரத்தை மட்டும் பார்க்காதறான்னு பாருங்க. பாருங்களேன், வீட்டில் ஒரு ஆளை விட்டுட்டு வீட்டில் நிறையா இருக்கும். ஒரு ரூமுக்குள்ள கோல்டு இருக்குது, என்னென்னமோ இருக்குது, உங்களுக்கு தேவையான விரும்பினது எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ரூமில் அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒருத்தனை வீட்டில் விட்டு சொல்கிறீங்க, டே அந்த ஒன்றுமில்லாத அந்த வேஸ்ட் பொருள் ஒன்று வச்சுருக்கிறீங்க, இந்த ரூமை மட்டும் திறக்காதரா, வீட்டில் வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் அந்த வேஸ்ட் பொருள் இருக்கிற ரூமுக்குள்ளே தான் அவன் போவான். இது மனுஷனுக்கு சைக்காலஜி பிரச்சனை, ஆதாம் பிரச்சனை. அவனுக்கு அவங்க போயிட்டு வர வரைக்கும் அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த வேஸ்ட் ரூமுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு முறை போவான், அவங்க வீட்டுக்கு ஓனர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் 100 முறை அந்த ரூம் கதவு திறந்து போய் பார்ப்பான், வேற என்னமாவது இருக்கும், வேற என்னமாவது இருக்கும்னு. அவங்க எதுக்கு தெரியுமா அந்த ரூமை மட்டும் போவாதுன்னு சொல்லியிருப்பாங்க? ஏன்னா அந்த ரூமுக்கு தான் அவன் போவான், ஆனால் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே அவன் சுற்றி அந்த நாள் ஓடிடும், அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் கடவுள் அப்படி ஆதாமுக்கு அப்படி சொல்லலை. கடவுள் நல்லவர், மனுஷன் தான் கிரிமினலாக சொல்லுவான். கடவுள் நல்ல எண்ணத்தோடு சொன்னாரு, ஆதாமே உனக்கு குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு இந்த ஏதேனில் நிறைவு இருக்குது. ஆனா குறைன்னு அது ஒன்று இருக்கு, அதை மட்டும் தொடாத. ஆனா நம்ம ஆளுங்க புத்தி தான் தெரியும்ல, அந்த குறையை மட்டும்தான் போய் தொட்டான். பற்றாக்குறையை மனுஷன் தொடுகிறான். இன்றைக்கும் பாருங்க, பற்றாக்குறையை தான் தொடுறோம், பற்றாக்குறையை தொடுறோம். ஆயிரக்கணக்கான நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? தம்பி சதீஷ், நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? தினேஷ், ஏதேன் தோட்டத்தில் அப்படி இருக்குது. நான்லாம் இருந்திருந்தேன்னா தினமும் பாதாம் கொட்டையை எடுத்து சாப்பிட்ருப்போம். பாதாமு, அது வால்நட்டு அதெல்லாம் வாரம் வேலைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஹெல்த்தான ஃப்ரூட்டாக சாப்பிட்டு 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 நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்பேன். இன்னைக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படி பண்ணிட்டாரோன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இல்லை? திரும்பவும் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
தருவார் கர்த்தர். பாருங்க, எழுப்பப்பட்ட மனுஷன் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்துவுக்குள்ள சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். பெற்றுக்கொண்டவனாக, ஏற்கனவே பெற்றுக்கொண்டவனாக, அவைகளிலே சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இன்னைக்கு காலையில் நீங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களையே நீங்க ஒரு சுய பரிசோதனை செய்யுங்க. உங்க மனப்பான்மை எப்படி இருக்குது? குறைவோடு இருக்குதா? விழுந்து போன எண்ணத்தில் இருக்கிறீங்களா? எழுப்பப்பட்ட மனுஷனா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல யாத்ராகமம் 36ஆம் அதிகாரத்துல விழுந்து போன மனிதர்களை தேவன் எப்படி எழுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெசலெயேல் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்யும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே அழைத்தான். பாருங்க, விழுந்து போன மனுஷனை கர்த்தர் எப்படியாக மாற்றுகிறார் என்று வசனத்தை எத்தனை பேர் படிச்சீங்க? ஞான எழுப்புதலை தந்து எழுப்புகிறார், ஞானத்தை தர்றாரு. விழுந்து போன மனிதன் எல்லாமே அவனுடைய மனப்பான்மை எல்லாம் சின்ன புத்தியா இருக்குது. விழுந்து போனவன் என்னைக்குமே சின்ன புத்தி பேசுறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து போனவனா தான் இருப்பான். ஆனால் எழுப்பப்பட்டவர்கள், தேவன் அவனை எப்படி எழுப்பி இருக்கிறார்? தேவன் நம்மை எப்படி எழுப்பி இருக்கிறார்னா, எழுப்புதல் அடைந்த, பாருங்க, எழுப்புதல் அடைந்த ஞான இருதயம், ஞான இருதயத்தை தந்து நம்ம எழுப்புகிறவராக இருக்கிறார். ஞானம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். ஆமென். இயேசுவை நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அவர் உங்க இதயத்துல அப்பவே வந்துட்டாரு. உங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஞான இருதயம் உள்ள எழுப்புதல் அடைந்த மனிதர்கள் கைகளை தட்டி பாருங்க. 35ஆம் அதிகாரம் 21லையும் பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்கள் இருதயங்களில், அதாவது இருதயத்தை எழுப்புறாரு. அவர்கள் இருதயம் எழும்பி எவர்களை அவர்கள் ஆவியை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். தேவன் இருதயத்தை எழுப்புறாரு. 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பெண்களா இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு ஞான இருதயத்தை தந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல யாருமே ஞானம் படைத்தவர்கள் அல்ல, அறிவு படைத்தவர்கள். கல்வி மனிதர்களுக்கு அறிவை தருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே அவருடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்குள்ளே இயேசுவே ஞானமாக இருக்கிறார். அவர் உனக்குள்ள ஞான எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். உன்னை சாதாரணமா எழுப்பல, விழுந்து போன உன் வாழ்க்கையில் அவர் ரட்சிப்பை தந்து ரத்தத்தை சிந்தி சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து உயிர் தெழுந்தது உனக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல, உன்னை ஞானவானாய் எழுப்பி இருக்கிறார். நீ உலகத்தை ஆளும்படியாக எழுப்பப்பட்டிருக்கிறார். ஓ, கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, அடுத்தது இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனம். யூதராஜ சிங்கம், நீ இறை கவ்விக்கொண்டு ஏறி போனாய், என் மகனே
இயேசு சொல்றாரு, என் மகனே, உங்களை பார்த்து என் மகனே, என் மகளே, நீ யூதராஜ சிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் யூதராஜ சிங்கம். யூதராஜ சிங்கம். நீங்க இறைய கவர்ந்து கொண்டு ஏறி போனா, இறையை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான காரியங்களை கவர்ந்து எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில ஏறி போகிறாய். நீ கீழே போகிறவன் அல்ல, வாழ்க்கையில உன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டு மேலே ஏறுகிற, முன்னேறுகிற யூதராஜ சிங்கம். என் மகளே, என் மகனே, சிங்கத்தை போலவும் கிழட்டு சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்திருக்கிறான். என் மகள், என் மகன் கிழட்டு சிங்கத்தை போல, சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல, யூதராஜ சிங்கத்தை போல, இயேசு கிறிஸ்துவை போல மடங்கி படுத்துக்கொண்டு இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். என்னுடைய மகள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறாள். ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை எழுப்ப கூடும்? யாரால உன்னை எழுப்ப முடியும்? உன்னை யாரையும் எழுப்பவே முடியாது. உன்னை எழுப்புறதுக்கு, வாழ்க்கையில உன்னை கீழே தள்ளுறதுக்கு, உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த உயர்வுல இருந்து உன்னை கீழே இழுத்து தள்ளுறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியும் இல்லைன்றார். அதுதான் சொல்ற, அவனை எழுப்புகிறவன் யார்? நான் சொன்னேன், நீ விழுந்து போனவன் அல்ல, நீ எழுப்பப்பட்டவன். நீ விழுந்து போனவள் அல்ல, நீ எழுப்பப்பட்டவள். கர்த்தர் சொல்றாரு, விழுந்து போன நம்மை அவர் எழுப்பி அவரோடு கூட சிங்காசனத்திலே யூதராஜ சிங்கமாக உட்கார வைத்திருக்கிறார். உட்கார வச்சுட்டு சொல்றாரு, என் பிள்ளைய எழுப்புறதுக்கு இந்த உலகத்துல எந்த கொம்பனாவது இருக்கிறானா கேக்குறார். அதுக்கு அர்த்தம் அதுதான், அவனை எழுப்புகிறவன் யார்? என் பிள்ளைய எழுப்புறதுக்கு எவன்டா இருக்கிறான் இந்த உலகத்துல? என் பிள்ளைய கீழே தள்ளுறதுக்கு எவன்டா இருக்கிறான்? ஒருத்தர் இருக்கிறானா? முடியுமா? கோலியாத்துனால 39 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நக்கல் நையாண்டி தான் பண்ண முடிஞ்சிச்சு. 40வது நாள் தேவ ஜனங்களை பாதுகாக்கும்படியாக யூத ராஜ சிங்கமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற தாவீதை அனுப்பி கோலியாத்தை கொன்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ எழுப்பப்பட்டவன். நீ அவரோடு கூட உயிர் தெழுதலில் அவரோடு கூட நீ எழுப்பப்பட்டு கிறிஸ்துவோடு கூட வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை யார் எழுப்ப முடியும்? உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கை அவன் கெடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை அவ கெடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை இந்த குடும்பம் கெடுத்துருச்சுங்க. முட்டாள், யார் உன்னை கெடுக்க முடியும்? நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன்னை எழுப்பணும்னு சொன்னா யாரை எழுப்பணும் தெரியுமா? இயேசுவை எழுப்பணும். அவர் எழுப்பினாதான் உன்னை எழுப்ப முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எழுப்ப யாராலும் முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னாரு. உன்னை தொடறதுக்கு முன்னாடி உன் அப்பாவை தொடணும். உன் அப்பாவை தொடறதுக்கு இந்த உலகத்துல கொம்பா இருக்கிறானா? இல்ல. யாரு உன் அப்பா? ஏசப்பா. இயேசுவை தொடறதுக்கு ஒரு கொம்பன் இல்லைன்றதுனால உன்னை யாரும் தொட முடியாது. முதல்ல உன் அப்பாவை தொட்டுட்டு ரெண்டாவது உன்னை தொடுவோம். என் அப்பாவையே இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலையும் தொட முடியாதுன்னா என்னை யாராலையும் தொட முடியாது. விசுவாச திமிரு வரணும், கெத்து வரணும், தைரியம் வரணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல பவர் வந்தாதான் தைரியம் வருது. ஆனா இயேசு உனக்குள்ள வந்தா பவர், தைரியம் எல்லாமே வந்துரும். ஆமென். அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற பவர் எல்லாம் 5 வருஷம், கொஞ்ச காலம் தான் பவர். சொல்வாங்க, இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியாதுன்னு. பவர் எவ்வளவு நாள் இருக்குமோ கேள்விக்குறி. ஆனா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அதிகாரம், வல்லமை எல்லாம் அது நிரந்தரமானது. கைகளை தட்டி
கைகளை தட்டி ஓ ஹalleluya. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி, ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்களா, மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். சொல்றாரு சிங்கம் போலவும். நீங்களா யார் தெரியுமா? சிங்கம். நீங்க யார் தெரியுமா? துஷ்ட சிங்கம். சொல்லுங்க பக்கத்துல, நீங்க யார் தெரியுமான்னு கேளுங்க. சிங்கம், துஷ்ட சிங்கம், கலட்டு சிங்கம். ஆமென். யூத ராஜ சிங்கம். ஏங்க நான் சொன்னா பைபிள் போட்டிருக்கா? பைபிள் போட்டிருக்கு. என்னங்க பைபிள் போட்டிருக்கா இல்லீங்களாங்க? போட்டிருக்கு. அதுல போட்டதாங்க சொல்றேன். கலட்டு சிங்கம்னா என்ன அர்த்தம்னா வயசானவங்கன்ட்டு இல்ல. அந்த கலட்டு சிங்கம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிங்கத்துல வளர்ற சிங்க குட்டிகள், சிங்கமா வளர்ற அந்த சிங்கங்களுக்குலாம் இறைய பிடிக்க தெரியாதான், டெக்னிக்கல் தெரியாது. கலட்டு சிங்கம்னா என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய யானை, எவ்வளவு பெரிய அச்சுறுத்துற மிருகம் வந்தாலும் ஒரு வாய்ஸை விடுமா, சத்தத்தை விட்டு சத்தத்திலேயே அந்த யானையை ஒரு பயத்தை வர வச்சு அப்படியே தாவி ஒரே தட்டுல அந்த யானையை கீழே கவுத்துரும். அதுதான் கிழட்டு சிங்கம். அந்த டெக்னிக்கல் மற்ற சிங்கத்துக்கு தெரியாதான். கிழட்டு சிங்கம்னா வயசானது இல்லை, காட்டுல இறைய அப்படி ஒரு செகண்ட்ல பிடிக்கிறது திறமை. நீங்க அப்படிப்பட்ட திறமையான யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்றாரு மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாரு ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தப்பி தவறி உன்னை சபிச்சிட்டான்னா அந்த சாபம் வாழ்க்கையில் வேலை செய்யாது. ஆனா உன்னை சபிச்சான் பாத்தியா, அவன் காலி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான் ராஜா. கையை தட்டி நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா? ஓ எஸ், ஆமென் சொல்வீங்களா? ஆமென். எந்த சூழ்நிலை நான் தான் யூத ராஜசிங்கம், எந்த சூழ்நிலை நான் தான் எழுப்பப்பட்டவன், நான் என்னைக்கும் குறைவுபட போறதே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. யூத ரபி சொல்றாரு, ஏதேன் தோட்டத்துல ஆதாம பார்த்து கடவுள் பேசினார்ல, அந்த சத்தம் ஒரு நீதிபதியினுடைய சத்தம் கிடையாதான், ஒரு ஜட்ஜி மாதிரி பேசலையா, நியாயத்து இருக்கிற மாதிரி பேசலையா, ஒரு தகப்பனுடைய குரலா, அது ஒரு அப்பாவுடைய குரல். ஆமென். தேவன் எப்படி தூக்கினார், தோல் உடைய கொடுத்து தன்னையே, வேதம் சொல்லுது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், தன்னையே வஸ்திரமா கொடுத்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு மீட்பருடைய வாக்குத்தத்தம் அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15. மீட்பின் வாழ்க்கைக்குரிய பாதுகாப்பான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, பிசாசு இனிமே தொட முடியாத ஒரு வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தத்தை ஆதாமுக்கு அங்க ஆண்டவர் தருகிறார். விழுந்து போன மனிதனுக்கு முதல் சுவிசேஷம் வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டது. விழுந்து போன மனுஷன் ஓடி 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 ஒளிறான். ஆனா தேவனால் எழுப்பப்பட்ட மனுஷனும் தேவனிடம் ஓடி வருகிறான். இந்த காலையில் எத்தனை பேர் அப்பாவை இரவு நேரத்தில், காலை நேரத்தில் தூங்கி எழுஞ்ச உடனே தூங்க போறதுக்கு முன்னாடி அப்பான்னு ஓடி வரீங்களா? நீங்க எழுப்பப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஓடி வருவார்கள். அப்பா கிட்ட ஓடி வருவாங்க. பிள்ளை அப்பா கிட்ட ஓடி வர முடியலன்னா அது ஒளிஞ்சிருக்குது. பாவம், பயம், குற்ற உணர்வு, வெக்கம் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள
கிருபாசன தண்டையில தைரியமாய் ஓடி வந்து சேருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம். ஆமென். எபிரேயர் 4:16 சொல்லுது, ஏற்ற நேரம், எந்த நேரம் வேணாலும் தைரியமாய் ஓடி வந்து கிருபாசனத்தில் இருக்கிற கிருபையின் தேவன் இயேசுவுடைய மார்பில மடியில உட்காரும் உரிமையை பெற்ற பிள்ளை நீங்களும் நானும் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போம். கண்களை மூடி நம் தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே அர்ப்பணிப்போமா. நீங்களும் நானும் விழுந்து போனவர்கள் அல்ல, இயேசுவனுடைய ரத்தத்தினால, அவருடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கப்பட்டு விலையேற பெற்றவர்களாக, தூக்கி நிறுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனுஷன் பாவம் செய்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் தகுதி உள்ளவனாக, இன்னும் அவனை நீதிமானாக பார்த்தார், இன்னும் அவனுடைய மகனாக பார்த்தார். தேவன் மனிதனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் பிசாசு மனிதனை, தேவனை சந்தேகிக்க பண்ணினான், விழ பண்ணினான். தேவன் உன்னை நேசிக்கல, கடவுளுக்கு நீ போதுமானவன் கிடையாது, கடவுளுக்கிட்ட நீ திரும்ப போகணும்னா நீ செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் பயங்கரமா இருக்குது. இந்த உலக மதங்கள் சொல்லுது, கடவுளை அடையணும்னா, நன்மையை அடையணும்னா இந்த பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும், இப்படி தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது. பாருங்க, பிசாசு சொல்றது எல்லாம் தேவன் சொல்றாரு, நீ என்னைக்கு என் பிள்ளைதான், நீ என்னுடைய பிள்ளை என்ற பேரை வாங்கறதுக்கு நீ எதையாவது கொண்டுட்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல. நீ என் பிள்ளையா இருக்கிறபடினால, அன்புனால கொண்டு வா. நீ பரிசுத்தம் ஆகிறதுக்காக காணிக்க கொண்டு வராத, நீ நீதிமான் என்கிற உணர்வுல காணிக்க கொண்டு வா. அந்த அன்புள்ள தகப்பன், ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு பாசத்தோடு உன்னை தேடுகிற தகப்பன், தூக்கி எடுக்கிற தகப்பன். விழுந்து போன மனிதன் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றான். ஆனா கடவுள் மனிதன் விழுந்து போனாலும் அவனை பாவியாக பார்க்கவில்லை, மகனாக தேடி வந்து அவனை தேடி வருகிறார். ஆனால் விழுந்து போன மனிதன் பயப்படுகிறான், ஓடி ஒலிகிறான், குற்ற உணர்வு அடைகிறான், வெட்கப்படுகிறான். விழுந்து போன மனிதன் அவன் கடவுள் என்ன பண்ணிடுவாரோ, என்னை அடிச்சிருவாரோ, என்னை அழிச்சிருவாரோன்னு பயப்படுறான். விழுந்து போன மனிதன் கடவுள் கொடுக்கிற இலவசமான கிருபையை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னால் எதையால் செய்ய முடியுமா என்பதை அவன் பார்க்கிறான். என்னால வாழ முடியுமா, என்னால எழும்ப முடியுமான்னு அவன் பார்க்கிறான். விழுந்து போன மனிதன் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறான், தன் குடும்பத்தை குற்றப்படுத்துறான். விழுந்து போன மனிதன் பாருங்க, நானும் ஒரு காலத்துல என் வாழ்க்கையில நான் இருந்த அந்த ஏழ்மைக்கு எங்க பாஸ்டரை குறை சொன்னேன். எங்க பெரியப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை. நான் கஷ்டப்படுறதுக்கு யாரும் காரணம் கிடையாது. நான் வாழ்வதற்கு ஒருவர் காரணமாக இருக்கிறார், என்னை தூக்கி எடுத்த ஒருத்தர் காரணமாக இருக்கிறார். அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும், அவரை பிடிக்கணும்னு சொல்லி அவரை பிடிக்க ஆரம்பிச்சேன். எந்த மனுஷனையும் இனிமே பிடிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில எல்லாம் மாற ஆரம்பித்தது. இந்த காலை வேளையில உனக்கு சொல்றேன், நீ கஷ்டப்படுறதுக்கு யாருமே காரணம் கிடையாது. எல்லாம் ஒன்ன போல சாதாரணமான மனுஷன் தான். இந்த உலகத்துல தூக்கி விடுறதுக்குன்னு யாரும் ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் கிடையவே கிடையாது. தூக்கி விடுகிறவருடைய தகப்பன் இயேசு மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான், வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான், கிருபை மட்டும்தான், அப்பா பிதா மட்டும்தான் உன்னை தூக்கி விட முடியும். ஹalleluya.
உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அப்பா கைவிட்டுட்டாரு, அம்மா கைவிட்டுட்டாரு, உன் சொந்த கைவிட்டுருச்சு, யாரும் இல்லாத ஒரு தனியா ஒரு தேசத்துல கஷ்டப்படுறேன், எனக்கு உணவு இல்லை, என் வாழ்க்கையில உயர்வு இல்லை, வருமானம் இல்லை, எந்த சூழ்நிலையில நீ கஷ்டப்பட்டாலும் நீ கலங்காத. உன்னை தூக்கி விடுகிற ஒரு ஏசப்பா இருக்கிறாரு, உனக்காக ரத்தம் சிந்தினவர் இருக்கிறாரு. அவர் உயிரோடு எழுந்தது உன்னை உயிரோடு எழுப்பணும், உன்னை வாழ வைக்கணுன்றதுக்காக தான். உனக்காக கல்வாரி சிலுவையில சகலம் செய்து முடித்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். கடலில மூழ்கி போகிற அந்த பேதுருவை கைப்பிடித்து தூக்கி விட்டாரு. மகனே, மகளே, உன்னை அவர் தூக்கிவிட அவருடைய கரத்தை உனக்கு நீட்டுகிறார். உன் குடும்பத்தை தூக்கிவிட நீட்டுகிறார். உன் வாழ்க்கையை கட்டுவதற்காக தன் கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரத்தை பிடி, அவர் உன்னை உயர்த்த போகிறார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கியிரு. உன்னுடைய உயர்வு நிச்சயம். நீ விழுந்து போனவன் அல்ல, தூக்கி நிறுத்தப்பட்டவன். விழுந்து போன கூடாரமே, உன்னை தேவன் தூக்கி நிறுத்தி விட்டார். குறைய பார்க்காத, மற்றவங்களை குற்றப்படுத்தாத, குற்றம் சாட்டாத. உன்னை தேவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காலை வேளையில என்னோடு பேசின உம்முடைய கிருபையின் சத்தியங்களுக்காக, இரக்கத்தின் வார்த்தைகளுக்காக, மாறாத நித்திய ஜீவ வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நான் இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே திருத்துவ தேவன் ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அற்புதமா செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.